உங்கள் குழந்தைகளுக்கு பிறந்தவுடன் வயிற்று பகுதியில் ஏதாவது வீக்கம் போல் இருக்கிறத பார்க்குறீங்களா? அது சில சமயம் இருக்குது, சில சமயம் இல்லை, அதனால் இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் கேட்கும்போது அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது, இது என்னன்னு டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பெரும்பாலும் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு பிறந்தவுடன் ஏற்படும் கட்டிகளோ வீக்கங்களோ இதெல்லாம் ஹெர்னியா, குடலிறக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கண்டிப்பாக இது ஒரு டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இன்றைய வீடியோவில் குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக நியூ பார்ன் பேபிஸ்க்கு ஏற்படும் குடலிறக்கம் ஹெர்னியாவை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி கருத்தரிப்பு மையம் அண்ட் ஸ்ரீ சக்கரா மருத்துவமனை. மேலும் எங்களுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவும் உங்களோட சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். ஹெர்னியா, குழந்தைகளுக்கு ஏற்படும் ஹெர்னியா அப்படின்னா என்னங்க டாக்டர்? அப்படின்னா யூஸ்வலாக ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு எல்லா வயிற்றின் தசைகளுமே ரொம்ப இலகி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தை வளர வளர அந்த தசைகள் எல்லாமே இறுக்கமாகிறது தான் நேச்சுரலாக ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ். இதில் வந்து 2 இடங்கள்ல இயற்கையாகவே நம்மளுடைய வயிற்றில் இருக்கிற முன் தசைகள் வந்து இலகி இருக்கும். அதாவது ஒன்று தொப்புள் பகுதியில், அதாவது தாய்க்கொடி எல்லா நியூட்ரிஷனும் தொப்புள் வழியாக உள்ளே போயிட்டு இருக்கிறனால அந்த போர்ஷன் வந்து இறைவன் வந்து அதை அடைக்காமையே வச்சிருப்பாங்க. 2வது போர்ஷன் வந்து வெதர் பகுதி. வெதர் வந்து யூஸ்வலாக வயிற்றின் உள்பகுதியில் ஆரம்பித்து குழந்தை வளர வளர விரைப்பையை வந்து அடையும். இதற்காக அந்த பகுதியும் ஹோல் வந்து எப்போவுமே இருக்கும் கருவாக இருக்கும் பொழுது. ஸோ அது வந்து குழந்தை பிறந்தவுடன் இந்த 2 ஹோல்ஸுமே அடைஞ்சிரும். சில குழந்தைகளுக்கு இந்த ஹோல்ஸ் அடையிறது கொஞ்சம் டிலேடாக இருக்கலாம், இல்லைன்னா அடையாமையே போயிடலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல தசைகள் அந்த அளவுக்கு வலுவாக ஆகாமல் அதன் பகுதியில் வந்து நம்மளுக்கு ஹெர்னியாங்கிற மாதிரி குடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு போகும். இது பெரும்பாலும் நம்ம வந்து பயந்து கொள்ள வேண்டிய சமாச்சாரம் கிடையாது. இது தொப்புளில் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா, தொப்புள் பகுதியில் இருக்கிற தொப்புள் கொடி உள்ளே போயிட்டு வந்ததுனால அது ஏற்படுது. விரைப்பகுதியில் இருக்கிற ஹெர்னியா வந்து வெதர் கீழே இறங்குறதுக்காக உள்ள இயற்கையான துவாரத்தின் வழியாக ஏற்படுது. அதுதான் இது. இதை எப்படிங்க டாக்டர் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறது? எனக்கு இது சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான பிரத்யேக மருத்துவரை கண்டிப்பாக போய் பார்க்கணும். அங்கே பார்த்தோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அவங்க கை வச்சு பார்த்தோன்னே பெரும்பாலான டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லைனாலும் நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கேன் பரிசோதனை மூலியமாகவும் அதை தெரிஞ்சுக்கலாம். அது பார்த்தோம்னா நம்ம வந்து குழந்தை அழுகாத போது அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒன்றுமே இருக்காது. அழுக ஆரம்பித்தோம்னா அது ஒரு பல்ஜ் மாதிரி வெளியே வந்துட்டு போகும். அது பார்க்குறக்கே சில டைம் பயமாகவும் கூட நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பரிசோதனை செஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம் டாக்டர், இது உண்மையிலேயே இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, இது அப்படியே விட்டுறலாமா? நிறைய பேர் விட்டுருங்கிறாங்க, நிறைய பேர் இதை கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணுங்கிறாங்க. அப்படின்னா பெரும்பாலான 100க்கு 70% ஹெர்னியாக்கள் வந்து தன்னெச்சரிக்கையாக அடைஞ்சிரும். ஆனால் ஒரு 30% ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ கழிச்சும் அடையாமல் பெரியதாகிட்டே போகும். குழந்தை வந்து அவங்களுக்கு வந்து அழுவாங்க, ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, யூரின் போறக்கு முக்குவாங்க, மோஷன் போறக்கு முக்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அந்த ஹெர்னியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகும். ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் செஞ்சு கொள்ள வேண்டும். சர்ஜரி எப்போ பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று நாளடைவில் அது சின்னதாகிட்டு போகுதா இல்லை பெரியதாகிட்டே போகுதான்னு பார்க்கணும். நேச்சுரலாக அது வந்து ஹோல்ஸ் அடையுதாங்கிறதுக்காக மினிமம் ஒரு 6 மாதங்கள் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அதனால் எந்த தவறும் கிடையாது. அதுக்கு மேற்கொண்டு அதே மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரை ஆலோசனைப்படி அதை செஞ்சுக்கணும். அப்படியே நீங்கள் வந்து இது ஒரு பெரிய ஆப்ரேஷனாக, இது ஒரு பயப்பட வேண்டிய சமாச்சாரமான கண்டிப்பாக கிடையாது. இன்றைய நவீன காலத்தில் இந்த மாதிரியான ஒரு ஹெர்னியாஸும் லேப்ரோஸ்கோபி மூலியமாக நம்ம வந்து செஞ்சு கொள்ளலாம். லேப்ரோஸ்கோப்பிங்கிறது வெறும் ஒரு சிறு துளைகள் மூலியமாக போய் அந்த ஹோல், இயற்கையாக ஏற்பட்ட ஹோலை வந்து நம்ம ஓரிரு தையல்கள் கொண்டு அதை வந்து அடைச்சிட்டு வர்றது தான். பெரியவங்களுக்கு ஏற்படுற ஹெர்னியா மாதிரி குழந்தைகளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சர்ஜரி கிடையாது. அது ரொம்ப சுலபமாக வேகமாக செஞ்சு கொண்டு வீடு திரும்ப சர்ஜரி தான். லேப்ரோஸ்கோப்பிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட், சேஃபஸ்ட் அண்டு ஈஸியஸ்ட் ஒரு ஆப்ஷனாகத்தான் இருக்கும். மிக வேகமாக நீங்கள் வந்து சர்ஜரியிலேருந்து குழந்தை ரிக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு அனஸ்தீஷியாவோ, ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டேவோ, ஒரு வலியோ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. அதே சமயம் மிக சேஃபான ஒரு மெத்தட். ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து மிக சின்ன ஹோல்ஸ் மட்டுமே ஏற்படுத்துறதுனால குழந்தைக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்காது. ரொம்ப ஈஸியாக இதிலிருந்து க்யூர் ஆகி வெளியே வந்துடலாம். ஸோ குழந்தைகளுக்கு ஏற்படுற ஹெர்னியாவை பற்றி தெளிவான புரிதல் இருந்ததுன்னா அதை பற்றி கண்டிப்பாக பயப்பட வேண்டியது இல்லைங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் எல்லா கட்டிகளுமே அலட்சியப்படுத்தாமல் தகுந்த மருத்துவரை அணுகி அவர் சொல்கிற அட்வைஸை எடுத்துக்கிட்டோம்னா
ஹெர்னியாவை பற்றி நம்ம கண்டிப்பாக பயப்பட வேண்டியதில்லை. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆரோக்கியமான வாழ்வு பெற்று நலமாக வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.